விஜய் டிவி ஆடிஷன் கேள்விப்பட்டு ஸோ இப்போ பெங்களூர்ல தான் ஃபர்ஸ்ட் ஆடிஷன் கொடுத்தது. அந்த ஃபர்ஸ்ட் ஆடிஷன் கொடுத்தது பெங்களூர்ல ஃபர்ஸ்ட் ஆடிஷன் வந்து செலக்ட் ஆயிட்டீங்க. செலக்ட் ஆயிட்டு ஸோ பெங்களூர்ல கொடுத்த ஃபர்ஸ்ட் ஆடிஷன் தான் நான் டேரக்டர் ஷோக்கு வர வச்சிருந்தேன். ஸோ அந்த மெகா ஆடிஷன்ல வந்துட்டு இப்போ 12 குயின்ஸ் இருப்பாங்க. ஸோ 12 குயின்ஸ் அண்ட் 20 கிங்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த 20 கிங்ஸை வந்துட்டு அந்த 12 குயின்ஸ் வந்துட்டு யார் அவங்களுக்கு லைக் எப்படி சொல்ல போனாக்கா லைக் they need to choose their partner. ஸோ யார் அவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குவாங்க, யார் அவங்களோட ஸ்டைலிங் மேட்ச் பண்ணுவாங்க, ஸோ அப்படின்னு இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணியிருந்தான். மெயினாக மோர் ஓவர் என்னன்னா கேர்ள்ஸ் இம்ப்ரெஸ் பண்ணணும். ஆக்சுவலாக அந்த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் கேர்ள்ஸ் இம்ப்ரெஸ் பண்ணணும் ஸோ தட் உங்களை பெட் பண்ணி எடுப்பாங்கன்னுட்டு. ஸோ நான் ஒரு மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுனாக்கா ஸோ இந்த ஸ்டைலிங் ஸ்டைலிங்காக இருக்கட்டும், காஸ்டியூமாக இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஐ கிவன் 100% பெஸ்ட்டு கொடுத்துருக்குறேன். அப்போ வந்துட்டு அங்க இருக்கவங்களுக்கான அதாவது அவங்க உங்களை செலக்ட் பண்ணல, உங்க ஈடு கொடுக்க முடியல, உங்களால அவங்க உங்களோட அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்கு அவங்களால யாருக்கும் ஈடு கொடுக்க முடியல. அந்த ஒரு ஃபாஸ்டா மூவ் பண்றதோ அந்த இது வந்து அவங்க யாருக்குமே வரல. அப்போ